வணக்கம் மக்களே. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர் ரொம்ப நல்லவரு. அவர்ட்ட பணமும் இருந்துச்சு, நல்ல குணமும் இருந்துச்சு. அடுத்தவங்களுக்கு தம்மாலான உதவிகள செய்யணும்னு அவர் எப்பவுமே நெனைப்பாரு. தன்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல செயல்கள செஞ்சுகிட்டு இருந்தாரு. அவர் ஒரு நாள் 2 பண்டிதர்கள சந்திச்சார். அதுல ஒருத்தர் பேரு ஞான பண்டிதரு, இன்னொருத்தர் பேரு ராம பண்டிதர். இந்த 2 பண்டிதர்களையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சு விருந்து வைக்கணும் அப்படின்னு அந்த பெரியவர் விரும்பினாரு. அதே மாரி அவங்கள அழைச்சாரு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் அந்த பெரியவரோட இல்லத்துக்கு வந்தாங்க. இவரு ரொம்ப அன்போட அவங்கள உபசரிச்சு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. இதுக்கிடையில அந்த 2 பண்டிதர்கள்ல ஒருத்தர் "நான் முதல்ல ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டாரு. அவரு புறப்பட்டு போனது உடனே, அங்க இருந்த இன்னொரு பண்டிதர்கிட்ட நம்ம இந்த பெரியவர் பேச்சு குடுத்தாரு. "இப்ப குளிக்க போயிருக்காரே ஞான பண்டிதரு, அவரு ஒரு பெரிய தத்துவ ஞானி அப்படின்னு ஊர் உலகம்லாம் பேசிக்கிறாங்களே" அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. இப்படி அவர் அந்த பெரியவர் அந்த ஞான பண்டிதர புகழ்ந்தத கேட்டதும், இந்த ராம பண்டிதருக்கு சகிக்க முடியல. உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. "ஏங்க, ஊர் உலகத்துல என்ன தெரியும் அவர பத்தி? அவரு ஒரு பெரிய வித்துவான்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட என்னங்க இருக்கு? ஒண்ணுமே இல்ல. எல்லாம் வெறும் வேஷம். உண்மைய சொல்லணும்னா, அவர் ஒண்ணுமே தெரியாத மாடு." இந்த பெரியவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இவரு என்ன இப்படி சொல்லுவாரு அப்படின்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப மனசு நொந்து போய் உட்கார்ந்திருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிருச்சு. அந்த குளிக்க போன ஞான பண்டிதரு திரும்பி வந்துட்டாரு. அவர் வந்த உடனே இந்த ராம பண்டிதரு குளிக்க கிளம்பி போனாரு. இப்ப இந்த ஞான பண்டிதர்கிட்ட இந்த பெரியவர் பேச்சு குடுக்குறாரு. "ஏங்க, உங்க கூட்டாளி ராம பண்டிதரு பெரிய ஞானி போல இருக்கே" அப்படின்னு அவ்வளோதான். இத கேட்டதும் அவருக்கு ரொம்ப முகம் வாடி போச்சு. அப்புறம் சொல்றாரு, "யாருங்க ஞானி? அவரா ஞானி? அவர பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உண்மைய சொல்லணும்னா, அவர் ஒரு மோசமான கழுதைங்க." இத கேட்டதும் அந்த பெரியவருக்கு இன்னும் நொந்து போயிட்டாரு. பதிலே எதுவும் பேசாம உட்கார்ந்திருந்தாரு. சாப்பாட்டு நேரம் வந்துச்சு. குளிக்க போயிருந்தவரும் வந்து சேர்ந்தாரா, 2 பண்டிதர்களையும் அழைச்சு உட்கார வச்சு, அவங்களுக்கு முன்னால 2 தட்டுகள் வச்சாங்க. ஒரு தட்டுல புல்ல கொண்டு வந்து வச்சாரு. இன்னொரு தட்டுல தவிட்ட கொண்டு வந்து வச்சாரு. அத பார்த்த உடனே இந்த 2 பண்டிதர்களுக்கும் கோபம் வந்துருச்சு. "ஏங்க, எங்கள என்ன மிருகம்னு நெனச்சுட்டீங்களா? எங்கள இங்க அவமானப்படுத்துறதுக்கா உங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டீங்க?" அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. "ஐயய்யோ! அப்படியெல்லாம் நெனச்சுக்காதீங்க. உங்க வார்த்தைக்கு மரியாதை குடுத்தேன் அவ்வளவுதான். நீங்க தான் அவர மாடுன்னு சொன்னீங்க. அவரு தான் உங்கள கழுதைன்னு சொன்னாரு. மாடும், கழுதையும் என்ன சாப்பிடுமோ, அதத்தான் உங்க முன்னாடி வச்சிருக்கேன். முதல்ல நான் உங்கள பண்டிதர்ன்னு நெனச்சு விருந்துக்கு சாப்பிட கூப்பிட்டுட்டேன். நீங்க இங்க வந்த பிறகு தான் நீங்க யாருங்கிறத உங்க மூலமாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரியான விருந்த உங்களுக்கு ஏற்பாடு பண்ணேன். அவ்வளவுதான்." பண்டிதர்கள் 2 பேரும் அவமானத்தால தலை குனிஞ்சு போயிட்டாங்க. இந்த காலத்துல படிப்பு அதிகமா இருக்கு மனிதர்கள்ட்ட. பண்பாடு ரொம்ப குறைவா இருக்கு. இதுதான் இன்னைய நெருக்கடிகளுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு நாள், இன்னொரு கதையோட சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.